ஸோ Assalamualaikum, hi all, welcome back to my channel Finas Chan. ஸோ இது வந்து ஒரு குட்டி vlog தான். 2-3 நாளாக எடுத்த குட்டி குட்டி கிளிப்பெல்லாம் சேர்த்து தான் இந்த vlog நான் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் பிஸியாக இருக்கிறனால ஒன் டே ஃபுல்லாக உள்ளதை என்னால் கவர் பண்ண முடியல. ஸோ ஹோப்ஃபுல்லி ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பட் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் ஆல்சோ பக்கத்துலேயே இருக்கிற அந்த பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும், எல்லா யூடியூபரும் சொல்கிற மாதிரி. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ரமதானுக்கு ஒரு 2 வீக்ஸ் அப்புறம் ஷூட் பண்ணது தான். ஸோ ரமதானுக்கு அப்புறம் நம்ம பேக் டு ரொட்டீன் போகிறதே ஒரு கஷ்டமான விஷயம். கொஞ்சம் எக்ஸாஸ்டடாக ஒரு மாதிரி ரமதான் டேஸ் ஞாபகத்திலே இருக்கும். ஸோ நான் டைட்டிலில் சொன்ன மாதிரி டேஸ் ஆஃப்டர் ரமதான்ங்கிறது கொஞ்சம் கஷ்டமானது தான். எஸ்பெஷலி எனக்கெல்லாம் ஒரு நாளும் நோம்போடைய ஞாபகத்தோடையே நம்ம வந்து பேக் டு ரொட்டீனுக்கு நம்மளே ஃபார்ம் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு டேஸ் தான் இதெல்லாமே. அன்னைக்கு வந்து ஒரு ஃபைன் ஈவினிங். ஸோ நல்ல மழை, நல்ல ஒரு காத்தோட ஒரு மழையாக இருந்துச்சு. நான் அப்படியே ஜன்னல் சைடு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். மழை டைமிங்கில் சரி vlog எடுக்கிறோம், ஒரு புக்கு படிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஆசையாக இருந்துச்சு. இந்த புக்கு நான் வாங்கி ரொம்ப மாதம் ஆச்சு. ரொம்ப நாள் ஆசைப்பட்டு வாங்கின ஒரு புக்கு. அதை நான் தொட்டே பார்க்கல. ஒரு நாளும் என்னோட ட்ராவரில் இந்த புக் பார்க்குறப்போலாம் எனக்கு கில்ட்டியாக இருக்கும், வாங்கி வச்சுட்டு படிக்காமல் இருக்கோமே அப்படின்ட்டு. நான் வந்து புக்கை தொட்டேன்னா அதை எப்படியும் படித்து முடிச்சிருவேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் நாவல்ஸ் எல்லாமே. ஆனால் இப்போது வேலையிலேயே டைம் போயிடுது. அந்த ஒரு கொஞ்ச நேரம் கிடைக்கிற கேப்பில் கூட ஃபோன் நோண்டுறதுக்கு தான் சொல்லுதே தவிர புக்கு படிக்கிறதுக்கு தாட்ஸே வரமாட்டுது. ஸோ இப்போ கூட நான் ஒரு 2 பேஜஸ் சம்திங் தான் படித்தேன். அது வேணால் சரியாக படிக்கல. ஹோப்ஃபுல்லி இதுக்கப்புறமாவது என்கிட்ட இருக்க 2-3 நியூ புக்ஸை வந்து நான் படித்து முடிப்பேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இது வந்து இந்தியாவிலேருந்து வந்த மிட்டாய். ஸோ இந்தியாவிலேருந்து எங்கள் மாமி கொடுத்து விட்ருந்தாங்கன்னா, அம்மா தம்பி ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ அப்போ கொடுத்து விட்ருந்தாங்க. நான் வந்து அந்த பிங்க் கலர் மட்டும் தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். நல்லா தான் இருந்துச்சு. பழைய மிட்டாயாம், எனக்கு தெரியாது. ஏன்னா ஊரில் உள்ளதெல்லாம் எனக்கு பெருசாக எல்லாமே எனக்கு தெரியாது. ஸோ இது பழைய மிட்டாய் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த க்ரீன் கலர் பாட்டில் என்னென்னா, என்னுடைய ஃபேஸ் வாஷ் வந்து எனக்கு இங்கே நான் இருக்கிற ஊரில் வந்து எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. என்னன்னே தெரியல. நானும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன், எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ நான் லாஸ்ட் டைம் ஊருக்கு போயிருந்தப்போ, அதாவது அம்மா வீட்டுக்கு போயிருந்தப்போ நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இப்போ இந்த வாட்டி பெருநாளைக்கு போயிருந்தப்போ நான் வாங்கிட்டு வரல. அதனால அம்மா வந்து சொல்லாமல் கொள்ளாமல் வாங்கி இந்த மாதிரி ரேப்லாம் பண்ணி கொடுத்து விட்டுருந்தாங்க. அது கூட வந்து ஊர்லேருந்து கொலுசு வந்துருந்துச்சு, இந்தியாவிலேருந்து கொலுசு வந்துருந்துச்சு. எனக்கு கேட்டிருந்தேன், அதையுமே அம்மா கொடுத்துருந்தாங்க. இது என்ன டவல்ஸ்னால், நான் வந்து வீட்டில் நிறைய கிச்சன் டவல் வச்சுருந்தேன். பட் வந்து ரீசன்ட் டைமில் வேறு நீடுக்கு எடுத்தாச்சு. ஸோ நான் வந்து அம்மா இங்கே வந்தப்பையா இல்லை நான் அங்கே போனப்பையான்னு தெரியல, நான் சும்மா சொல்லிட்டு இருந்த மாதிரி கிச்சன் டவல் மேட்ரை பற்றி சொல்லிட்டு இருந்தேன். 2 தான் இருக்குது, எத்தனை இருந்தாலும் இது வந்து முடிஞ்சு போயிடுது, திரும்ப வாங்கி வைக்கணும் அப்படின்ட்டு சும்மா சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு சீரியஸாக எனக்கு தெரியாது இந்த ஃபேஸ் வாஷ் மேட்ரு எனக்கு எப்படி தெரியாதோ அதே மாதிரி இந்த டவல் மேட்ரும் எனக்கு தெரியாது. இத்தனை வாங்கி கொடுத்து அனுப்பியிருக்காங்க. ஸோ அதான் டவல் கதை. அண்ட் இது வந்து சட்டியுமே வந்து வீட்டில் இருக்கிற நிறையா பாத்திரங்கள் வந்து அம்மா கொடுத்தது தான். அம்மா வந்து ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தது, நியூவாக உள்ளது. அப்புறம் வந்து நான் வீட்டில் வந்து இதுக்கு முன்னாடி நான் யூடியூப் செஞ்சுருந்தேன்னு சொல்லியிருப்பேன். அந்த நீடுக்காக நான் நிறைய திங்ஸ்லாம் வீட்டில் வாங்கி வச்சுருந்துருப்பேன். ஆக்சுவலி அம்மா வாங்கி கொடுத்து நான் வச்சுருந்துருப்பேன். அது எல்லாமே முக்கால்வாசி தான் எனக்கு தூக்கி கொடுத்துட்டாங்க அம்மா. அதே மாதிரி இப்போயுமே வந்து எனக்கு இந்த சின்னதாக என்கிட்ட வந்து கொஞ்சம் பெரிய சட்டியாக இருக்குது, இல்லைன்னா கொஞ்சம் குட்டியாக இருக்குது, மீடியம் சைஸில் இல்லைன்னு இருந்துச்சு. ஸோ அதுக்காக சட்டி வாங்கி கொடுத்துருந்தாங்க. நானுமே லாஸ்ட் டைம் ஈக்கியா போயிருந்தப்போ ஃப்ரிட்ஜுக்கு வைக்கிறதுக்காண்டி ஒரு டவல் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா அம்மா நிறையா வாங்கி கொடுத்தனால நான் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும், நமக்கு வந்து நம்ம பேரண்ட்ஸ் இருக்கிற வரையும் தான் எல்லா ஹாப்பினஸுமே. அவங்க மாதிரி நமக்கு யாருனாலுமே செய்ய முடியாது. நம்ம பேரண்ட்ஸோடைய பாசத்துக்கு யாருமே வர முடியாது. லைக் அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. ஸோ அவங்க பாசமே தனி தான். திங்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க, திங்ஸ்க்காகன்னு கிடையாது, எதுவுமே வாங்கி கொடுக்கலனாலும் பேரண்ட்ஸ் தான். அவங்க வாங்கி கொடுக்காம இருக்க மாட்டாங்க. பட் ஸ்டில் அவங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட், அந்த சப்போர்ட் இருக்குல்ல, அது வந்து யாருமே கொடுக்க முடியாது. எப்படி சொல்கிறது, ட்ரெஷர் பண்ணி வைக்கிறோம் நம்ம லைஃப் லாங் அந்த லவ்.
லாஸ்ட் வெனஸ்டே ஒரு ஷாப்பிங் மால் நான் போயிருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் விஷயமா வெளியே போயிட்டாங்க. ஸோ நான் மட்டும் தான் போயிருந்தேன். எனக்கு வந்து மாலில் கொஞ்சம் வேலை இருந்துருந்துச்சு. ஆனால் நான் போய் இறங்கினது வந்து ஈகே என்ட்ரன்ஸில். ஸோ நான் ஈகே பார்த்ததும் ஈகேவில் போயிட்டேன். லாஸ்ட்டாக 4 ஹவர்ஸுமே அங்கேயே போயிடுச்சு எனக்கு டைம். பட் நான் எதுக்காக போனனோ அந்த திங்ஸ் எல்லாமே நான் ஈகேலே வாங்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கிறப்பே ஹஸ்பண்டுமே வந்துட்டாங்க. வந்துட்டு சாப்பிடலாம் அப்படின்னாங்க. ஸோ அதுக்காக நாங்கள் வந்து ஈகேவில் உள்ள அந்த ஃபுட் ஏரியாவுக்கு தான் வந்திருந்தோம். இங்கே வந்து முக்கால்வாசி வெஸ்டர்ன் ஃபுட் தானே இருக்கும். ஸோ வெஸ்டர்ன் ஃபுட் தான் சாப்பிடலாம் அப்படின்னு வந்திருந்தோம். ஈகே கெஃபேல வந்து எப்படி அந்த சோயா ஐஸ்கிரீம் அண்ட் வந்து கறி பஃப்ஸ் ஃபேமஸோ அதே மாதிரி இங்கே வந்து மீட் பால் ஃபேமஸ். அது வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு அந்த மீட் பால்ஸ் வந்து அந்தளவுக்கு எனக்கு பிடிக்காது. நான் தனியாக வேறு கடையில் சாப்பிட்டப்போ உள்ள டேஸ்ட் கூட ஈகேல இல்லாத மாதிரி எனக்கு இருக்கும். கொஞ்சம் மீட் பால்ஸ் வந்து ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். மித்தபடி நிறையா ஃபுட் வந்து டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஹாட் ட்ரிங்க்ஸோ இல்லை கூல் ட்ரிங்க்ஸோ நம்ம வந்து ஈகேல ஒன்ஸ் வந்து நம்ம எத்தனை பேர் இருக்கோமோ அத்தனை பேருக்கு கப்ஸு கிளாஸ் எடுத்துட்டோம்னா அகெயின் ரீஃபில் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து கூல் ட்ரிங்க்ஸ்க்காக தான் கிளாஸ் எடுத்திருந்தோம். ஸோ அதுதான் ரீஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் என்ன ஃபுட்டெல்லாம் வாங்கியிருந்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபிஷ் அண்ட் சிப்ஸ். நான் வந்து அது ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். அண்ட் ஆல்சோ அதுக்குரிய மீட் பால்ஸ் தான். அண்ட் ஆல்சோ பாஸ்தா வித் டொமேட்டோ சாஸ். அப்புறம் வந்து டிசர்ட்காக டைம் அண்ட் ஆல்மண்டுன்னு நினைக்கிறேன். டைம் சாக்லேட் இருக்குல்ல, அதுவும் வந்து ஆல்மண்டும் போட்டிருந்த ஒரு கேக் தான் எடுத்திருந்தோம். அண்ட் ஆல்சோ சிக்கன் ஒன்தான் இருக்குல்ல, அது எடுத்திருந்தோம். அது கூட வந்து கூல் ட்ரிங்க்ஸ் அண்ட் சாசஸ். இதுதான் அன்னைக்கு நாங்கள் சாப்பிட்ட சாப்பாடு ஈகேல. சிக்கன் ஒன்தான் ஆல்சோ நான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். சூப்பராக இருந்துச்சு. வெளியே கிறிஸ்பியாக, உள்ளே வந்து சாஃப்டாக, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த கேக்கை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். வேறு லெவல் டேஸ்ட் இந்த கேக். டைம் சாக்லேட் வந்து நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து உள்ளே ரியலாகவே வச்சுருந்தாங்க. எப்படி சொல்கிறது, ரியலாக மீன்ஸ் நல்லா அதோடைய டேஸ்ட் நல்லா தெரிஞ்சிச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த கேக்கு. வெளியே வந்து அந்த டெக்ஸ்சர் எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம வந்து ரவை கேக்லாம் சாப்பிடுவோம்ல, ரவை கேக் மாதிரியே இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. மஸ்ட் ட்ரைன்னு தான் சொல்லணும் ஆக்சுவலி. இது இன்னொரு நாள் எடுத்த ஒரு வீடியோ. அரப் ஷாப் தைபா அப்படின்ட்டு இங்கே ஒரு ஷாப் இருக்குது. ஸோ அங்கே தான் கொஞ்சம் ஷாப்பிங்காக போயிருந்தேன். அங்கே வந்து 2-3 திங்ஸ் வாங்கியிருந்தேன். பீட்டா பிரெட் வாங்கியிருந்தேன். அண்ட் அது கூட வந்து மயோனிஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து இந்த டியூப் பேட்டர்னில் இருக்கிற ஒரு மயோனிஸாக இருந்துச்சு. டியூப்பில் இருந்தால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அந்த பாட்டிலில் வந்து ஸ்பூன் போட்டுட்டு அப்புறம் இந்த ஸ்பூன் வந்து ஈரம் இல்லாமல் பார்த்துக்கணும். இந்த மாதிரி சில எரிச்சல்லாம் இருக்கும். ஸோ அதனால் இந்த டியூப் வந்து நல்லா இருந்துச்சு. ஆனால் மயோனிஸ் டேஸ்ட் எனக்கு பிடிக்கவே இல்லை, நல்லாவே இல்லை. ஸோ அதுவுமே அது கூட வந்து க்ரீம் வாங்கியிருந்தேன், சலீம் பிராண்டில் தான். அண்ட் ஆல்சோ இந்த சீஸ் வந்து கொஞ்ச நாளாகவே வந்து டிக்டாக்ல ஆன்லைன்லலாம் வந்து வைரலாக இருந்துச்சு. உள்ளே வந்து ட்ரையாங்கிள் ஷேப்லேயே குட்டி குட்டி சீஸாக இருக்கும். ஸோ நான் ஆன்லைனில் பார்த்து வச்சுருந்தேன். ஆனால் நான் வாங்கலை, ஏன்னா அதுக்கப்புறம் பெருநாள்லாம் வந்துச்சு. ஸோ நான் அப்படியே மறந்துட்டேன். இதுவுமே அங்கே இருந்துச்சு சலீம் பிராண்டில். ஸோ நான் அதையுமே வாங்கிக்கிட்டேன். ஸோ மார்னிங் நான் ஃபஜர்லாம் முடிச்சுட்டு கிச்சன் வரப்போ டைம் ஒரு 6:45 கிட்ட ஆகிடுச்சு இன்றைக்கி. இதுக்கப்புறம் தான் லஞ்ச் அண்ட் ப்ரெக்ஃபாஸ்ட் செய்ய ஆரம்பிக்கணும். ஸோ பார்ப்போம். குட்டி குட்டி கிளிம்ஸாக தான் காட்டுவேன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக காட்டினா டைம் எல்லாத்தையுமே ஷூட் பண்ணால் டைம் பத்தாது. ஸோ இப்போ நான் ஆரம்பிச்சேன்னா ஒரு 7:30 7:45 முடிச்சிடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். இது வந்து நான் அரப் ஷாப்க்கு போயிருந்த கிளிப்ஸ் பார்த்துருப்பீங்கள்ல, அதுக்கு நெக்ஸ்ட் டே எடுத்தது தான். நோன்பு நேரத்தில் வந்து நமக்கு இந்த லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டு இந்த வேலைலாம் இருக்கவே இருக்காது. சஹர் அதுக்கப்புறம் டைரெக்டாக இஃப்தார் தான். ஸோ நல்ல ஒரு ஃப்ரீ டைம் இருக்கும்.
பட் வந்து இப்போ நோம்பு முடிஞ்சிருச்சா, ஸோ நம்ம வந்து பேக் டு ருட்டீன் தானே. அதுக்காக தான் நான் வந்து அன்னைக்கு லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். லஞ்சுக்கு வந்து நான் லெமன் ரைஸ் செய்யலாம்னு நினச்சேன், ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு. அது கூட வந்து தொட்டுக்கிறதுக்கு 2-3 டிஷ் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் அரிசி அலசிட்டு ரைஸ் குக்கரில் சோறு போட்டுட்டேன். பக்கத்துலேயே ஸ்டவ்வில் எக் வந்து பாயில் பண்ணுறதுக்காக அதுவும் போட்டுட்டேன். பக்கத்துலேயே பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். சிக்கன் பிரெஸ்ட் இருக்குல்ல, அது குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். எதுக்காகனா பீட்டா பிரெட் வாங்கிட்டு வந்திருந்தோம்ல, ஸோ அதில் வந்து ஷவர்மா மாதிரி செய்யலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மேரினேஷன் பண்ணிடலாம் சிக்கனை. அதுக்கு வந்து எப்போதும் மாதிரி தான் டர்மரிக் பவுடர், மஞ்சள் தூள் போட்டிருக்கேன், அப்புறம் சில்லி பவுடர் அண்ட் ஆல்சோ அது கூட வந்து சீரகத்தூள். எல்லாமே 2 வகை சீரகத்தூள் இருக்கும்ல, எனக்கு அது தமிழில் சரியாக தெரியாது, ஸோ 2மே ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ கரம் மசாலா அண்ட் தயிர் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கிட்ட எடுத்திருக்கேன், அதையுமே ஆட் பண்ணிட்டு அண்ட் அது கூட வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்ட் ஆல்சோ சால்ட் இதெல்லாமே நம்ம ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம மேரினேஷனுக்காக வச்சிடலாம். அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரைஸ் வந்து நல்லாவே வெந்து வந்துடுச்சு. ஸோ எப்போதுமே வந்து லெமன் ரைஸ்க்கு தாளிச்சிட்டு தான் அதை வந்து சோறில் ஆட் பண்ணுவோம். இந்த வாட்டி எனக்கு கொஞ்சம் லேசியாக இருந்துச்சு, அதனால வந்து டைரெக்டாகவே லெமன் ரைஸோடைய அந்த மிக்ஸ் இருக்கும்ல, அதை நான் வந்து சோறில் ஆட் பண்ணிட்டேன். அது கூட வந்து நல்லெண்ணையும் ஒரு 2-3 ட்ராப்ஸ் விட்டு நான் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டேன் ரைஸ்க்கு. ஆக்சுவலி வந்து லெமன் ரைஸ் பவுடரோடைய அந்த பாக்ஸ் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி வந்து டைரக்ஷன் இந்த மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க, ஈஸியாக பண்ணுற மாதிரி. காஞ்ச மிளகா, கறி லீவ்ஸ் இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு தான் நாங்கள் வந்து சோறில் ஆட் பண்ணுவோம். பட் இந்த வாட்டி நான் இந்த மாதிரி தான் பண்ணேன், இதுவுமே சூப்பராக தான் இருந்துச்சு, எந்த டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது. சோறை வந்து நான் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் கோழியை நான் பொரிக்கிறதுக்காக வச்சுட்டேன். ஷாலோ ஃப்ரை மாதிரி தான் பண்ணியிருந்தேன். ஸோ கோழி பொரிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் அதே பேனில் லெமன் ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாக வந்து கிழங்கு தானே செய்வோம், ஸோ அதுதான் நான் செஞ்சுட்டு இருந்தேன். எப்போதுமே வந்து லெமன் ரைஸ்க்கு மோஸ்ட்லி என்ன இருக்குன்னா கிழங்கு பொரியல் இந்த மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து நெத்திலி கருவாடு பொரிப்போம் அண்ட் முட்டை, அதாவது அவிச்ச முட்டை, இதுதான் மோஸ்ட்லி இருக்கும். பட் இந்த வாட்டி நெத்திலி கருவாடு ஸ்கிப் பண்ணியாச்சு, ஏன்னா நான் முதல் நாள் தான் நெத்திலி கருவாடில் கிரேவி செஞ்சுருந்தேன், சம்பால் செஞ்சுருந்தேன். ஸோ அதனால் நெத்திலி கருவாடு மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்மளுடைய லேசி ஷவர்மா, அதாவது இது எக்ஸாக்டாக ஷவர்மா கிடையாதுல்ல, ஸோ அதனால இதுக்கு நான் வச்ச பேர் லேசி ஷவர்மா. இதை வந்து நம்ம செஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பீட்டா பிரெட் வச்சுட்டு அதுக்கு மேலே சில்லி சாஸ் போட்டுக்கிறேன். அதுக்கு மேலே வந்து லெட்யூஸ் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல சிக்கன்ஸ், அதையுமே நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். சிக்கன்ஸ் வச்சதுக்கப்புறம் நான் மயோனிஸ் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு பீட்டா பிரெட்டை வந்து ரோல் பண்ணிட்டேன். உங்களுக்கு என்ன சாஸ் வேணுமோ, வெஜ் வேணுமோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம், அதை பற்றி ப்ராப்ளமே கிடையாது. நான் வந்து எப்போதுமே லெட்யூஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன் எல்லாத்துக்குமே ப்ரெட்டுக்கு, ஸோ அதனால் நான் அதை வச்சு ரோல் பண்ணிட்டேன். ஈஸி அண்ட் யம்மியான ஒரு லேசி ஷவர்மா வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ஃபுல்ஃபில்லிங்காக நல்லாவே இருந்துச்சு. அப்படியே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டையும் முடிச்சுட்டு நான் வந்து ஹஸ்பண்ட்க்கு லஞ்ச் பேக் பண்ணிட்டேன். நான் செஞ்சுருந்த லெமன் ரைஸ் அண்ட் அது கூட வந்து எக் பாயில் பண்ணியிருந்தோம்ல அது, அண்ட் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை, அது கூட நேற்று வச்சு அந்த கருவாடு கிரேவி, அண்ட் இன்னொரு பாக்ஸில் வந்து கப் கேக் அண்ட் வந்து வால்நட்ஸ் வச்சுருக்கேன், அண்ட் அது கூட வந்து ஊறுகாய், அதையுமே வச்சு லஞ்ச் பாக்ஸை அழகாக பேக் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்குள்ள வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒரு லாங் அண்ட் மினி vlogல பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பார்த்ததுக்கு தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.